சீரீஸ்ல வாழ்வியல் பரிகாரங்களை பத்தி பார்க்கிறோம். ஸோ 11 கன்னத்துல பிறந்தவங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு. இதுல கரசை கன்னத்துல பிறந்தவங்க டெய்லி 2 தடவையாவது குளிக்கணும். ஏன்னா கரசை கன்னம்னா சந்திரன், சந்திரன்னா தண்ணி. தண்ணி சம்பந்தமான ஆக்டிவிட்டியை நீங்க அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரணம் ஆக்டிவேஷன் ஆகும். இதே ஒருவேளை சந்திரன் கெட்டு போயிருந்தா நீங்க அதிகமா குளிக்க கூடாது. அந்த தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்த தானமா கொடுக்கணும். வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி தானம் பண்ணலாம். இந்த மாதிரியான உங்களோட வாழ்க்கையில டெய்லியும் பயன்படுத்துற மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களை நான் நேரடி வகுப்பா எடுக்க போறேன். ஈரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் அப்போசிட்ல இருக்கக்கூடிய சவானா கார்டன் ஹால்ல இந்த வகுப்பு நடைபெற போகுது. டிசம்பர் 1ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது. ஸோ இந்த வகுப்புல யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஜோதிடம் தெரியாதவர்களும் கலந்து கொள்ளலாம். இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் 500க்கும் மேற்பட்ட கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் கொடுக்க போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் எடுக்கலாங்கிறத எளிமையா நீங்க இந்த வகுப்புல கத்துக்கலாம். ஸோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய முன்னாள் மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க. 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.